நான் இந்த கதையில வேற யாரை நடிக்க வச்சிருந்தாலும் இவர் நல்லவர்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று தேவைப்பட்டிருக்கும், அதுக்கு நான் ஒரு சீன் ஒன்று வச்சிருக்கணும். ஆனா நான் சசிகுமார் சாரை கேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஓகே இவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருன்னு அவர் சொன்னாரு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது யாருக்கு இவருக்கு மட்டும்தான் அது ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அயோத்தியிலே அது நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கேள்வியே வரல இப்போ வரைக்கும். என்னன்னா ஏன் இவன் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வரல, எதுக்காக உங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு கேள்வியே வரல. அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற அது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா மைண்ட்ல இருக்கு. அதனால 2 சீன் நாங்க வைக்கல. இவர் இப்படிப்பட்டவர், இங்க வேலை பார்த்தாரு, இவரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு, இப்படி ஒன்று வச்சிருந்தாரு, அவர் வந்து காப்பாத்தினார் அப்படின்றது தேவைப்படலை. அதனால அவர் சொன்னது அது தேவைப்படல சார். இங்க இருந்தே நம்ம ஆரம்பிச்சா ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த $1 மில்லியன் ஸ்டுடியோக்கும் ஷானுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்டே அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, வந்தாலே ஷானோட ஃபோட்டோ தான் உள்ள இருக்கும், ஓகே பண்ணிட்டு தான் கதை வராங்க அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. இல்ல உண்மைதான். என்னன்னா அவங்க முதல்ல வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க இப்போ.